வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. ஒருத்தருக்கு ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு, இல்ல ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, உங்களுக்கு ரத்த சோகை அப்படின்ற அனீமியா நோய் பாதிப்பு வந்துருச்சுன்னு ஒரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னாலே நிறைய பேர் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்க்க வெளிப்புற தோற்றம் நல்ல சிவப்பு நிறத்துல இருக்குன்ற ஒரே காரணத்தினால பீட்ரூட், மாதுளை பழம் இது ரெண்டுமே அளவுக்கு அதிகமா வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டுத்தோட சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் பீட்ரூட்ல இருக்கக்கூடியது பீட்டா சயானின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள். அதே மாதிரி மாதுளை பழத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது ஆந்தோசயானின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து. இதுதான் பீட்ரூட், மாதுளை பழத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த பீட்ரூட், மாதுளை பழம் இது ரெண்டுத்துலயும் இரும்பு ஊட்டச்சத்து இல்லவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா அளவுன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. இப்போ ஒரு 100 கிராம் அளவு பீட்ரூட் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாலே அந்த 100 கிராம்லயே பாத்தீங்கன்னா வெறும் 0.76 மில்லிகிராம் அளவுக்கு தான் இரும்பு ஊட்டச்சத்து இருக்கு. அதே சமயம் 100 கிராம் அளவு மாதுளை பழமே நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாலே வெறும் 0.39 மில்லிகிராம் அளவுக்கு தான் இரும்பு ஊட்டச்சத்து இருக்கு. இப்போ இந்த பீட்ரூட், மாதுளை பழம் இது ரெண்டுத்தை விடவும் அதிக அளவுல இரும்பு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய முக்கியமான உணவுகள் பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். முதல் உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா அத்திப்பழம். காய்ந்த அத்திப்பழம் கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் அப்படின்றது இரும்பு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பழம். ஒரு 100 கிராம் அளவு அத்திப்பழம் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 2 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து உங்க உடலுக்கு போய் சேரும். ரத்த சோகை வராம தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, நார் சத்தும் அதிகமா இருக்குன்ற காரணத்தினால குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீரா வைத்து மல சிக்கல் ஏற்படாம தடுக்கிறதுல அத்திப்பழம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது ஒன்று. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, இல்ல ஆர்பிசி கம்மியா இருக்கு அப்படின்னா கட்டாயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அத்திப்பழம், ஃபிக் கண்டிப்பா உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது முக்கியமானது கருப்பு எள்ளு. வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய எள்ளு கூட உங்க அன்றாட உணவுல சேர்க்கலாம். ஆனா கருப்பு நிற எள் அப்படின்றது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு ஒருத்தர் சாப்பிடுறீங்க அப்படின்னாலே அந்த ஒரு டீஸ்பூன் மூலமாவே கிட்டத்தட்ட 1.3 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து உங்க உடலுக்கு போய் சேரும். இதோட மட்டும் இல்ல, மூணாவது ரொம்ப முக்கியமானது கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய கொண்டக்கடலை. கருப்பு நிற கொண்டக்கடலை வேக வைத்த ஒரே ஒரு கப் அளவு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு கப் மூலமா கிட்டத்தட்ட 5 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து உங்க உடலுக்கு போய் சேரும். கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம், கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய உலர் திராட்சை இது எல்லாத்த விடவும் கருப்பு நிற கொண்டக்கடலையில பாத்தீங்கன்னா இரும்பு ஊட்டச்சத்து அதிக அளவுல இருக்கு. நாலாவது ரொம்ப முக்கியமானது ட்ரைட் ஆப்ரிகாட், அதாவது காய்ந்த ஆப்ரிகாட் பழம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு தான், ரொம்ப பெரிய கப் கூட இல்ல, ஒரே ஒரு கப் அளவு இந்த ட்ரைட் ஆப்ரிகாட் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு நாளுக்கு தேவையான கிட்டத்தட்ட அந்த ஒரு கப்பு மூலமாவே 7.5 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து உங்க உடலுக்கு போய் சேரும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றதே கிட்டத்தட்ட 8 மில்லிகிராம் அளவுக்கு தான். அடுத்து ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது சூரிய ஒளி கதிரிலே வளரக்கூடிய மஷ்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய காளான். இந்த காளான் அப்படின்றது ஒரு கப்பு நீங்க சாப்பிடுறீங்க, ஒரு 100 கிராம் அளவு சாப்பிடுறீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 2.7 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து உடலுக்கு போய் சேரும். இதோட மட்டும் இல்ல, நான்வெஜ் அதாவது அசைவ உணவு சாப்பிடுறவங்களா இருந்தா ஆட்டுக்கறி அதாவது ரெட் மீட்ல இந்த இரும்பு ஊட்டச்சத்துன்றது அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஈரல், லிவர்ல இருக்கு, ஆயிஸ்டர்ஸ்ல இருக்கு. முட்டை சாப்பிடுறவங்களா இருந்தா முட்டையை உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம். குறிப்பா காடை முட்டையை அடிக்கடி சாப்பிடலாம். இதோட மட்டும் இல்ல, எல்லா வகையான பருப்பு, எல்லா வகையான கீரை, ரொம்ப குறிப்பா முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பரட்டை கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய கேல் கீரை இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. எல்லா வகையான நட்ஸ்ல ரொம்ப குறிப்பா பாதாம் பருப்பு, வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதுமை கொட்டை அதாவது அக்ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா சிலர், இதெல்லாம் கட்டாயம் அன்றாட உணவுல சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப குறிப்பா விதைகள், ரொம்ப ரொம்ப குறிப்பா பம்கின் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணி விதை, ஆளி விதையோ இல்ல குக்கும்பர் சீடுன்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் உள்ள இருக்கக்கூடிய விதை, பூசணி விதை எல்லாமே உங்க அன்றாட உணவுல சேர்க்கலாம். ஆனா ரொம்ப குறிப்பா இந்த பம்கின் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணிக்காய் விதையில பாத்தீங்கன்னா இரும்பு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. சூரியகாந்தி விதை இதெல்லாமும் உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா இரும்பு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி காய்கறி என்னெல்லாம் சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா சோயாபீன் சாப்பிடலாம், ப்ரோக்கோலி சாப்பிடலாம், பட்டாணி சாப்பிடலாம். இதுல எல்லாமும் இரும்பு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. ரொம்ப குறிப்பா எல்லா வகையான பீன்ஸ் வெரைட்டிஸ், இப்போ ராஜ்மா சாப்பிடலாம், வெள்ளை மொச்சை இருக்கு இல்லையா இது சாப்பிடலாம். ரொம்ப குறிப்பா சோயாபீன்ல இரும்பு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிறதால சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுற டோஃபுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாக்குறதுக்கு பன்னீர் மாதிரி இருக்கும். பன்னீர் அப்படின்றது பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறது, டோஃபு அப்படின்றது சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுறது. இந்த டோஃபு உங்க அன்றாட உணவுல சேர்க்கும் போதும் இரும்பு ஊட்டச்சத்து இது மூலமா உங்க உடலுக்கு போய் சேரும். இன்னைக்கு நிகழ்ச்சியில பீட்ரூட், மாதுளை பழம் இது ரெண்டுத்தை விடவும் இரும்பு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சில உணவுகள் பத்தி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை
உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.